பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம். இங்க கோபி மேல இருக்க அக்கறையில இங்க ராதிகா பண்றதெல்லாம் பொறுத்துக்க முடியாம, இங்க ஈஸ்வரியே வீட்ட விட்டு வெளிய போயிட்டா நல்லாருக்கும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன கோபி, ராதிகா பண்றது எனக்கு சுத்தமா புடிக்கல. நீ என்ன என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? நான் எதனா உனக்கு பண்ண வந்தேன் அப்டின்னா, நீ அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்ற. ஆனா ராதிகா மட்டும் காலையில வாக்கிங் கூட்டிட்டு போற. அது மட்டும் இல்லாம உனக்கு செக்கப் வந்து எப்பயுமே டாக்டர் நான் தானே உன்ன கூட்டிட்டு போவேன். இப்ப என்ன ராதிகா உன்ன புதுசா கூட்டிட்டு போறா அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி கோபி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கோபி வந்துட்டு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி தவிச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி கேட்கறாங்க, "என்னாச்சுப்பா கோபி உனக்கு? அம்மா வந்து உனக்கு பிடிக்கலையா? ராதிகா வந்தவுடனே ராதிகா கிட்ட எல்லா விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா? அவ பின்னாடியே போயிட்டு இருக்க. அம்மாவ கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டியாடா?" அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி ஒரு மாரி வருத்தமா வந்துட்டு இங்க கோபி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ராதிகா வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் ராதிகா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். செக்கப் கூடம். அவன் உன் மேல அக்கறை இல்லாம எதுவும் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்கவும், அது ஈஸ்வரி வந்துட்டு, "நீ வேணா சொல்லு கோபி. அம்மா வந்துட்டு உன் கூட இருக்கிறது புடிக்கலன்னு சொல்லு. நான் வேணா வீட்ட விட்டு வெளிய போயிர்றேன். நீ, ராதிகா, பாக்கியம் நீங்க எல்லாருமே வந்துட்டு வீட்ல நல்லபடியா இருங்க." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி பேசுறாங்க. இங்க உடனே கோபி வந்துட்டு, "அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராதிகா என் மேல இருக்க அக்கறையில தாம்மா என்ன பாத்துக்கிறா." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "அப்போ எனக்கு வந்துட்டு உன் மேல அக்கறை இல்லையா கோபி? இவ்வளோ நாள் நான் தானே உன்ன பாத்துக்கிட்டேன். இப்ப என்னமோ புதுசா இவ வந்துட்டு உன்ன பாத்துக்கிறோம் அவ பின்னாடியே போயிட்டு இருக்க. அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேச கூட மாட்ற. அதே மாரி தான் இந்த வீட்லயும் வந்து எனக்கு எந்த மரியாதையும் இருக்க மாட்டுது. பாக்கியா வந்துட்டு எனக்கு எந்த மரியாதையும் குடுக்க மாட்றா. நான் பேசுறேன் அப்படின்னா பதிலுக்கு பதில் பேசுறா. என் பேச்சுக்கு ஒரு மரியாதை குடுக்க மாட்றா பாக்கியாவும். இப்ப நீயும் வந்துட்டு பாக்கியா மாரி மாறிட்டல்ல. அம்மாவ யாருமே கண்டுக்க மாட்றீங்களே. நீ வேணா சொல்லு கோபி. நான் இப்பயே கூட இந்த வீட்ட வெளிய போயிர்றேன். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அந்த வீட்ல இருக்கவும் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி பேசவும், இதெல்லாம் கேட்டுட்டு இங்க கோபிக்கு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி தயங்கி நிக்கிறாரு. "அம்மா நீ எதுக்கும்மா வீட்ட விட்டு வெளிய போற? நீ இந்த வீட்ல இருக்கிற அப்படிங்கிறதால தாம்மா நானே இருக்கேன். நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டா நான் எதுக்கும்மா இங்க இருக்க போறேன்? நீ இல்ல அப்படின்னா பாக்கியா வந்துட்டு என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா. நீ இருக்கவும் தான் பாக்கியாவே என்ன ஒரு ஆளா மதிச்சு இந்த வீட்ல இருக்க விட்டுருக்கா." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. அது ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லடா கோபி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ற மாரியும், ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி இருக்கு. நான் எங்கனா போய் தனியா போயிர்றேன் கோபி. என்ன விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே கோபி வந்துட்டு, "அம்மா அப்படிலாம் எதுவும் பேசாதம்மா. நான் இதுக்கு மேல நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடக்கிறேம்மா. நான் ராதிகா பேச்ச இதுக்கு மேல கேட்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரிய சமாதானப்படுத்துறதுக்காக இங்க கோபி சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க ஈஸ்வரிய போயிட்டு அமைதியா சோபால உட்காந்துர்றாங்க. இங்க கோபிக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி குழப்பத்துல இருக்கிறாரு. இப்ப ராதிகா சொல்றத நம்ம கேட்கலாமா? இல்ல அப்டின்னா, ஈஸ்வரி அம்மா சொல்றத நம்ம கேட்கலாமா? அப்டிங்கிற மாரி ஒரு மாரி குழப்பத்திலேயே வந்துட்டு, அங்க வீட்டுக்கு நடுவுல வந்து நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி போயிட்டு மேல போறாரு. மேல போயிட்டு இங்க ராதிகா கிட்ட போய் கோபி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. "ராதிகா நான் ஒண்ணு சொல்றேன். நீ எதுவும் என்ன தப்பா நெனச்சுக்காத." அப்டிங்கிற மாரி கோபி ராதிகா கிட்ட சொல்றாரு. உடனே ராதிகா வந்துட்டு, "என்னாச்சுங்க? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கோபி." அப்டிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கறாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல ராதிகா. நீ என்ன 2 நாளா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிட்டு போன. அது மட்டும் இல்லாம காலையிலயே வந்துட்டு என்ன வாக்கிங் கூட்டிட்டு போறல்ல. அதெல்லாம் இதுக்கு மேல வேணாம். அம்மாவே என்ன கூட்டிட்டு போட்டும். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ என்ன கூட்டிட்டு போறதால அவங்க நான் ஏதோ கண்டுக்காத மாரி நெனைக்கிறாங்க. அதனால நீ இதுக்கு மேல எனக்காக எங்கேயும் வர வேணாம். நான் அம்மாவே கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்லவும், உடனே ராதிகா கோவப்பட்டு, "அப்போ உங்க அம்மா பண்ணா தான் உங்களுக்கு பிடிக்கும். அப்ப நான் பண்ணா பிடிக்காது. உங்க அம்மாவசரம் என்ன ஒதுக்கி வச்சுருவீங்க." அப்படிங்கிற மாரி இங்க கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே கோபி வந்துட்டு, "நீ என்ன ராதிகா புரிஞ்சுக்காம பேசுற?" அப்படின்னு கேட்கவும், "அப்புறம் என்ன கோபி? நான் உங்க மேல இருக்க அக்கறையில, உங்க உடம்பு கண்டிஷன் இப்படி இருக்கு. உடம்பு சரியில்ல சொல்லுத நான் உங்கள பார்த்துக்கிறேன். அவங்களும் வயசானவங்க. அவங்க எப்படி உங்கள பார்த்துப்பாங்க? நான் உங்க ஒய்ஃப் தானே. நான் தானே உங்கள பார்த்துக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் தானே உங்க கூட இருக்கணும். முதல்ல தான் அவங்க என்ன இருக்க விடல. இப்போ நான் உங்க கூட இருக்கேன். இப்போ கூட அவன பார்த்துக்க கூடாது. அவங்க சொல்றாங்கோசரம் என்ன வந்துட்டு உங்கள பார்த்துக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ நான் உங்க மேல இருக்க அக்கறையில இதெல்லாம் பண்றது உங்களுக்கு புடிக்கல. உங்க அம்மா தான் உங்களுக்கு எதுவும் எல்லாமே பண்ணணும். நான் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி தானே கோபி?" அப்படிங்கிற மாரி ராதிகா கோவப்பட்டு பேசவும், இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, எங்க அம்மாவும் அப்படி பேசுறாங்க. நீ இப்படி பேசுனா என்ன பண்ண முடியும்? 2 பேருக்காகவும் நான் எவ்வளோ தான் பொறுத்து போறது? யாராவது ஒருத்தராச்சு பொறுமையா இருக்கணும்ல. அவங்க தான் வயசானவங்க அப்படி பேசுறாங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்க ராதிகா. இதுக்கு மேல எங்க அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் என்ன பார்த்துக்கட்டும். நீ வந்துட்டு ஒர்க்கு போ, வா வீட்ல இரு, என் கூட இரு. என்ன பார்த்துக்கிற மாரி அவங்க கிட்ட எதுவும் நடந்துக்காத." அப்படின்னு சொல்லவும், இங்க ராதிகா கோவப்பட்டு, "இல்ல கோபி, நீங்க பேசுறது எதுவுமே சரியில்ல. அவங்களுக்கோசரம் என்ன ஏதோ ஒதுக்கி வைக்கிற மாரி இருக்கு. அவங்க என்ன வேணா பேசுவாங்க. அதுக்கோசரம் அதெல்லாம் கேட்டு வந்து என்ன வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோவப்பட்டு பேச,
இங்க கோபிக்கு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி குழம்பிவே உட்காந்துட்டு இருக்காரு. இங்க கோபி அதுக்கப்புறம் தலையில கை வச்சு உட்காந்துறாரு. என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி. இங்க ராதிகா வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல கோபி, நான் இருக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வேணா சொல்லுங்க. இப்பயே வேணா நான் மைய கூட்டிட்டு திரும்பவும் வந்துட்டு எங்க அம்மா இருக்க வீட்டுக்கே போயிடுறேன். எங்க அம்மா கூட நான் போய் இருந்துடுறேன். இதுக்கு மேலயும் வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவா நான் இருக்க மாட்டேன். உங்க அம்மா இருக்கிறதுனால என்ன தொந்தரவா நினைக்கிறீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பேசவும், இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் பொறுமையா கேளு" அப்படி சொல்றாரு. உடனே ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, நான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச இல்ல. ஒரு முடிவே எடுத்து சொல்லுங்க. நான் வேணா வீட்ட விட்டு வெளிய போயிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க ராதிகா கதவு சாத்திட்டு வேகமா வந்துட்டு அங்க ரூம்லருந்து வெளிய போயிடுறாங்க. வெளிய போன ராதிகா நேரா கீழ இறங்கி வந்துட்டு சோபால உட்காந்துட்ட ஈஸ்வரிய பார்க்குறாங்க. ஈஸ்வரிய பார்த்துட்டு இங்க நேரா ராதிகா போயிட்டு ஈஸ்வரிட்ட பேச போறாங்க. "இங்க பாருங்க அத்த, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கோபி கூட வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் கோபி மேல அக்கறையில தான் நான் கோபிய பார்த்துக்கிறேன். அது கூட ஏன் வேணான்றீங்க? இப்ப கோபி வந்து என்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்ன எதுவும் பார்த்துக்கூடாது சொல்லிட்டு. நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாண்டி, நீ அவனுக்கு தேவையில்ல. அவன் ஏதோ நெஞ்சு வலி அப்படிங்கிற உடம்பு சரியில்லாத புள்ள. அதனால வந்துட்டு அவன் நேர்ல இதெல்லாம் பேசுவான்னு நெனச்சேன். இப்ப நீ தனியா தான் இருக்க. நான் இப்ப பேசுறேன். நீ தயவுசெய்து அவன் வாழ்க்கைய விட்டு போயிடு. திரும்ப திரும்ப வராத. நான் நெனச்சு கூட பார்க்கல. நீ திரும்பி வந்துட்டு பாக்கிய வீட்டுக்கு வருவேன்னு சொல்ட்டு. உனக்கு மானம், சூடு, சொரணம் ஏதாவது இருந்திருந்தா, நீ திரும்பி வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்ட. திரும்பியும் பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு, பாக்கியா வீட்லயே தங்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கவும், உடனே ராதிகா வந்துட்டு, "பேசுங்க அத்த, பேசுங்க. என்ன பேசுறீங்க பேசுங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் வந்தது உங்களுக்கு பெரிய தப்பாயிடுச்சு. இப்ப பாக்கியாவையும், கோபியும் வந்துட்டு சேர்த்து வச்சு நீங்க பார்க்கணும். அழகு பார்க்கணும். அதானே உங்களுக்கு? நான் இப்ப வீட்ட விட்டு வெளிய போயிடணும் மைய கூட்டிட்டு. எங்க ஃபேமிலிலேருந்து யாரும் வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கக்கூடாது அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "ஒட்டிக்க கூடாதுன்னு இல்லடி. நீ தயவுசெய்து போயிடு என் பையன் வாழ்க்கைய விட்டு. திரும்பவும் வந்துட்டு அவனுக்கு இந்த மாரி உடம்பு சரியில்லாம போறத வந்து நான் பார்க்க முடியாது. நீ வைக்கிற சாப்பாடு அதெல்லாம் கூட அவனால சாப்பிடவே முடியல. அந்த மாரி வைக்கிற. போய் பாரு பாக்கியா எப்படி வச்சுட்டு போறான்ட்டு. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கின்னு, வீட்டையும் பார்த்துட்டு எவ்வளோ அழகா பார்த்துக்கிறா. அப்படியேப்பட்டவள பாக்கியாவ விட்டுட்டு கோபி உன்னலாம் எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியல." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசி, இங்க ராதிகா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணணும்னு தெரியாம அழுதுட்டே வந்துட்டு மேல போயிறாங்க. மேல போயிட்டு இங்க கோபி உட்காந்துட்டு இருக்கும்போது, இங்க பக்கத்திலேயே போயிட்டு இங்க ராதிகா அழுதுட்டே உட்காந்துறாங்க. உடனே இத பார்த்த உடனே கோபிக்கு ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுது. "என்னாச்சு ராதிகா? ஏன் இப்ப அழுதுட்டே இருக்க?" அப்படி கேட்கவும், "போய் உங்க அம்மாகிட்ட கேளுங்க. அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க" அப்படி சொல்லவும், இங்க கோபிக்கு என்ன சொல்றது தெரியாம ராதிகா அழுதுட்டத பார்க்கவே இங்க கோபிக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு கீழ இறங்கி வராரு. கீழ இறங்கி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட வந்துட்டு கோபி கேட்கறாரு. "என்னாச்சும்மா? ராதிகா ஏம்மா அழுதுட்டே வரா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "வாடா இப்ப நீ வந்துட்டியா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணா நீ வந்துட்டியா இப்போ? அவ ஏதாவது சொன்னா வந்துட்டு கேட்கறதுக்கு நீ வந்துருவியே! அதான் சொல்றேன்ல கோபி, அம்மா வந்துட்டு உனக்கு என்ன பண்ணாலும் அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல்ல. இப்ப ராதிகாவ நான் ஏதாவது திட்டிட்டேன்னு சொல்லிட்டு, அவ வந்து உன்கிட்ட சொல்லிட்டா, இப்ப அதுக்கோசரம் என்கிட்ட சண்டைக்கு வர்றியா நீ?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி இங்க கோபி பார்த்து கேட்கவும், "இல்லம்மா நான் சண்டைக்கு வரல. நான் என்னன்னு கேட்க தான் வந்தேன்" அப்படி கேட்கவும், "இல்லடா கோபி, நீ வந்து என்ன கேட்ட விதம் வந்து சண்டைக்கு வர மாரி இருக்கு. நான் வேணா தனியா போயிர்றேன் கோபி. என்னை விட்டுருங்க. நான் வீட்ட விட்டு வெளிய போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கோம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு உடனே பாக்கியாவ கூப்பிடுறாங்க. "பாக்கியா இங்க வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடவும், இங்க கோபி வந்துட்டு இப்ப எதுக்கு பாக்கியா கூப்பிடுற கேட்கவும், "இல்லடா நான் பாக்கியா கிட்ட சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய போறேன். நான் இருக்கவும் தான் என் வீட்டுக்குள்ள பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த மாரி நெனப்பு தானே. நான் வேணா தனியா போயிர்றேன். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லுறாங்க. இங்க ஈஸ்வரி ஒரு சைடு வீட்ட விட்டு வெளிய போகுதா பாக்கியா கூட்டிட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய சமாதானப்படுத்தி வீட்ல இருக்க வைப்பாங்களா? இல்ல அப்படின்னா ஈஸ்வரி வீட்ட விட்டு வெளிய போயிடுவாங்களா? அப்படிங்கிறதையும்